வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அடியேன் எழுதின வானம்பாடி கவிதைகள் அப்படின்ற புத்தகம்ங்க. இந்த புத்தகத்தில இருந்து இப்போ ஒரு கவிதையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கேளுங்க, உங்களுடைய கருத்தை பகிருங்கள். கவிதையின் தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமழையில் உடல் நனைப்போம். வாசிக்கவா? உயிர்ப்பும் அமைதியும் மழையின் அற்புத பரிசுகள். உயிர்ப்பும் அமைதியும் மழையின் அற்புத பரிசுகள். வாருங்கள், பெருமழையில் உடல் நனைப்போம். உள்ளம் கொஞ்சம் ஈரமாகட்டும். ஏன் தெரியுமா? ஈரமுள்ள நெஞ்சங்களில்தான் உலகம் உயிர்க்கிறது. பசுமையான சிந்தனைகளில்தான் அமைதி பூக்கள் பூக்கின்றன. உயிர்ப்பும் அமைதியும் மழையின் அற்புத பரிசுகள். மழைத்துளி வெறும் நீர்த்துளி அல்ல, அது மண்ணின் உயிர் துளி. மழைக்குள் தானே பெரிய காடு புதைந்து கிடக்கிறது. மழைத்துளிதானே விதைக்கு இரத்தமாகிறது. உயிர்கள் கடலில் தான் முதலில் தோன்றியனவாம் விஞ்ஞானம் சொல்கிறது. கடல் செய்த தவமோ மழை தந்த வரமோ? பெருங்கடலே மழையின் தானம் தானே. வரம் தருவது கடவுள் என்றால் மழையும் கடவுள் தானே. சாதி மதம் பார்க்காமல் சரிசமமாய் கருதுவதில் மழைக்கு நிகர் யாருண்டு? தெய்வத்தின் முன் அனைவரும் சமம் என்றால் அந்த தெய்வமும் இந்த மழைதானே. புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் மழை என்னும் தனது 1000 கரங்களினால் ஆசீர்வதிக்கிறான். மண்ணில் தோன்றும் உயிர்க்கெல்லாம் மழை ஒரு தொப்புள் கொடி. மண்ணில் தோன்றும் உயிர்க்கெல்லாம் மழை ஒரு தொப்புள் கொடி. கொட்டும் மழையில் நனைந்து பாருங்கள், நெஞ்சம் ஈரமாகும். சிந்தும் தூறலில் சிந்து பாடுங்கள், சிந்தை தூய்மையாகும். கொட்டும் மழையில் நனைந்து பாருங்கள், நெஞ்சம் ஈரமாகும். சிந்தும் தூறலில் சிந்து பாடுங்கள், சிந்தை தூய்மையாகும். அடுத்த ஒரு கவிதை. கவிதையின் தலைப்பு காதலித்து பார். மனதுக்குள் மழை பெய்யும், மழையில் குடை மறப்பாய். நிலவு உன் தலையணையாகும், உறவு உன் கனவினை கூட்டும். மனதுக்குள் மழை பெய்யும், மழையில் குடை மறப்பாய். நிலவு உன் தலையணையாகும், உறவு உன் கனவினை கூட்டும். கடற்கரை மணலும் கவிதைகள் கூறும், காற்றின் தீண்டலும் இள நரம்பினை மீட்டும். இரவின் நீட்சிகள் இம்சைகளாகும், பகலின் திரைகளில் ஆசைகள் பூக்கும். கடற்கரை மணலும் கவிதைகள் கூறும், காற்றின் தீண்டலும் இள நரம்பினை மீட்டும். இரவின் நீட்சிகள் இம்சைகளாகும், பகலின் திரைகளில் ஆசைகள் பூக்கும். வானம் உன் பிறந்த வீடாகும், பூமி உன் காலடியில் வீழும். கிழமைகள் 7 மறந்து போகும், திசைகள் 8 வழிகள் காட்டும். வானம் உன் பிறந்த வீடாகும், பூமி உன் காலடியில் வீழும். கிழமைகள் 7 மறந்து போகும், திசைகள் 8 வழிகள் காட்டும். மௌனங்களே தனி மொழிகளாகும், தாய்மொழி கூட தவிக்க வைக்கும். மார்கழி பனியும் தீப்பற்றி எரியும், சித்திர வெயிலும் சில்லென குளிரும். மௌனங்களே தனி மொழிகளாகும், தாய்மொழி கூட தவிக்க வைக்கும். மார்கழி பனியும் தீப்பற்றி எரியும், சித்திரை வெயிலும் சில்லென குளிரும். உடலின் சக்கரம் அடிக்கடி மாறும், உணர்வுகளும் இடம் பெயர்ந்து சிரிக்கும். பூக்களில் உந்தன் முகத்தினை பார்ப்பாய், கூட்டத்தில் இனியவள் முகத்தினை பார்ப்பாய். உடலின் சக்கரம் அடிக்கடி மாறும், உணர்வுகளும் இடம் பெயர்ந்து சிரிக்கும். பூக்களில் உந்தன் முகத்தினை பார்ப்பாய், கூட்டத்தில் இனியவள் முகத்தினை பார்ப்பாய். கண்ணீரில் தேன் துளி தானாய் சுரக்கும், சிரிப்பிலும் சோக பூக்கள் மலரும். இதழ்களின் பொய்கள் இனிமையை கூட்டும், யதார்த்த உண்மைகள் வெறுப்பை சேர்க்கும். கண்ணீரில் தேன் துளி தானாய் சுரக்கும், சிரிப்பிலும் சோக பூக்கள் மலரும். இதழ்களின் பொய்கள் இனிமையை கூட்டும், யதார்த்த உண்மைகள் வெறுப்பை சேர்க்கும். பிறந்த நாள் உனக்கு பெரிதாய் தோன்றும், மறையும் நாள் இன்னும் மகிழ்வாய் தோன்றும். வரமும் சாபமும் பட்டிமன்றம் நிகழ்த்தும், வாழ்க்கை புது புது அர்த்தத்தை கொடுக்கும். முட்கள் தைக்கும் மெத்தைகள் அறிவாய், செத்து பிழைக்கும் மந்திரம் தெளிவாய். பிறந்த நாள் உனக்கு பெரிதாய் தெரியும், மறையும் நாள் இன்னும் மகிழ்வாய் தோன்றும். வரமும் சாபமும் பட்டிமன்றம் நிகழ்த்தும், வாழ்க்கை புது புது அர்த்தத்தை கொடுக்கும். முட்கள் தைக்கும் மெத்தைகள் அறிவாய், செத்து பிழைக்கும் மந்திரம் தெளிவாய். காதலித்துப் பார். இது ஒரு கவிதை. இப்படி பல கவிதைகள் அடியேனால் எழுதப்பட்டு இந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. இந்த புத்தகத்தோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானம்பாடி கவிதைகள். எழுதியவர் முனைவர் ரத்னமாலா புரூஸ், அடியேன் தான். இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9443529196 இந்த ஸ்கிரீன்ல தெரியும். இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். நிச்சயமா இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. வாங்கி படிங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கவிதைகளும் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.